இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு என்னுடைய வேதாந்தர மகிழ்ச்சிக்கும் முருகப்பெருமானுக்கும் இருகரம் கூப்பி நன்றியை சொல்லிட்டு வாருங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்தால் நிச்சயமாக வெற்றியாளராக வர முடியும். இது கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளராக இருக்க முடியும். வாருங்கள் இப்போ சுடிதாரோட அளவு சொல்ல போகிற எல்லாரும் கவனமாக பாருங்கள். உயரம் 38, இடுப்போட உயரம் 14, சீட்டோட உயரம் 21, C1 36, C2 37, WH1 வந்து 33, WH 36, சீட்டோட 36. இப்போ வந்து கை நீளம் வந்து 14, கை லூஸ் வந்து 9, ஃப்ரண்ட் நெக் 6, பேக் நெக் 6, AH 15, MH 12, ஷோல்டரோட நீளம் வந்து 15. பேண்ட்டோட ஹைட்டு வந்து பேண்ட்டு நம்ம இதுக்கு எடுத்துருக்கோம் 38. இப்போ டிராயிங் ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ டிராயிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். எல்லோரும் கவனமாக பாருங்கள். உயரம் வந்து 38. உயரம் வந்து 38க்கு வந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 35 இன்ச்சு வச்சுட்டேன். வச்சுட்டு நேராக ஒரு கோடு போடுறேன். இது ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ ஷோல்டரோட நீளம் எவ்வளோ? ஷோல்டர் வந்து 15. 15னா 7.5 வச்சுக்கோங்க. 7.5 வச்சுட்டு அதில் 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணி உள்ளே தள்ளிடுங்க. 1.5 இன்ச்சு தள்ளினா விடை வந்துடும். இப்போ 36 இன்ச்சு பாடி, கரெக்டாக வந்து 6 இன்ச்சு ஷோல்டர் வச்சுட்டேன். இங்கே எவ்வளோ வைக்கலாம்? இப்போ வந்து 36 இன்ச்சு பாடி, 2.5 இன்ச்சு வச்சா போதும். 2.5 இன்ச்சு கழுத்து வச்சுங்க, அது 3 இன்ச்சாக மாறிடும். 2.5 3.5 கரெக்டாக வரும் பாருங்க. 2.5 ஒரு 3.5 6 இன்ச்சு வச்சு 6 இன்ச்சு வந்துருச்சு. ஓகே. முண்டா இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4.25 to 5 வரைக்கும் இறக்கிங்க. அதுக்கு மேலே இறக்கிறாதீங்க. 4.25 இறக்கிட்டு அப்புறம் தேவைன்னா 5 வரைக்குங்க. C1 எவ்வளோ? 36. C1ல் ஒரு கோடு போட்டோம். அடுத்தது வந்து C2. இது வந்து C1, இது C2, இது WH1, இது SH எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ இங்கேருந்து 3.5 இன்ச்சு வரைக்கும் ஒரு கோடு போட்டுங்க. ஏற்கனவே உயரம் இடுப்பு உயரம் எடுத்திருக்கோம் 14. 14ல் ஒரு கோடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 21.5ல் ஒரு கோடு. இது எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு அளவு எடுத்துடுறோம். அளவு எடுக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். அளவு எடுத்துட்டோம். இப்போ C1 36. 9 + 1 10 இன்ச்சு நான் வச்சுட்டேன். இப்போ 9.25 37 இன்ச்சு C2. 9.25 ப்ளஸ் வந்து ஒரு அரை 9.25 நான் வைக்கிறேன். ஆனால் கஸ்டமருக்கு 20 எடுத்திருக்காங்க. அதனால் 20 வச்சுட்டேன். மார்பகம் இவங்களுக்கு கொஞ்சம் பெருசு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கிறேன். 33 8.25 ப்ளஸ் ஒரு 3/4 8.25 வச்சுட்டேன். 36 இன்ச்சு வந்து 39 இன்ச்சு சீட்டு. 9.25 ப்ளஸ் ஒரு 3/4 36 தான். 37 ஆகிட்டோம். 9.25 ப்ளஸ் ஒரு 3/4 கரெக்டாக இங்கே வைக்கப்பட்டது. இங்கே எவ்வளோ வைக்க? 9.25 இங்கே வச்சோம். இங்கே என்ன வைக்கிறோமோ 1/2 இன்ச்சு கூட வச்சுங்க. 9.25 10.5 இன்ச்சு கரெக்டாக இங்கே வச்சுட்டோம். எல்லாமே வச்சுட்டோம். எல்லாமே அக்யூரேட்டாக வைக்கப்பட்டது. இப்போ ஸ்கேல் போடுறதே எல்லாரும் கவனமாக பாருங்கள். ஸ்கேல் இது மார்பகம் பெருசு, அதனால ஸ்கேலை வந்து நல்லா உருண்டை இப்படி மேலே இப்படி போடுங்க. இங்கேயும் மார்பகம் பெருசு, அதுக்கு தகுந்த மாதிரி மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இடுப்பு வந்து சின்னதுக்கு தகுந்த மாதிரி இடுப்பை நான் வளைக்கிறேன். இடுப்பு வந்து சின்ன இடுப்பு, மார்பகம் பெருசு, இடுப்பு சின்னது. இப்போ வந்து சீட்டு வந்து மீடியமாக இருக்குது. மீடியமாக இருக்க ஸ்கேல் வந்து இப்படி போகுது. சீட்டு வந்து பெருசு இல்லை, மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி இடுப்பு சின்னது, ஆனால் சீட்டு வந்து சின்ன சீட்டு. அழகாக போட்டோம். இங்கே வந்து அழகாக இங்கே கிராஸ் பண்ணிட்டேன்.
இப்போ இதுக்கப்புறம் ஸ்கேலை வந்து அழகாக நேராக வந்து கச்சுன்னு வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்க. நேராக போட்டேன், வைக்கப்பட்டது. இப்போ எல்லாமே வரைஞ்சிட்டோம். இங்கேருந்து எவ்வளோ வரைகிறதுன்னு எல்லாரும் கேட்பீங்க. இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து 15.5. 15.5னா 7.25 வேணும். 7.25 இருக்கா? இங்கேருந்து எவ்வளோ வைக்கிறது? 1 இன்ச்சு. 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு வச்சுட்டு அப்படியே 1 இன்ச்சு வச்சுட்டு அழகாக வரைங்க. வரைஞ்சிட்டேன். இப்போ நம்ம 7.25 வருதான்னு கண்டுபிடிக்க போகிறோம். 7.25 அக்யூரேட்டாக வருது, எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம வெட்டிடுவோம். அடுத்த 3/4 கை வந்து பேப்பரில் வெட்ட போகிறேன். கையிலையும் இருக்குது. அந்த பேப்பரில் போட்டு வெட்டின பிறகு அதை வந்து இதில் போட்டு வெட்டிக்கலாம். வரைகிறது வந்து தத்ரூபமாக வரையணும். இது 36 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார். ஒவ்வொரு சுடிதாரும் ஒவ்வொரு பாடியும் நீங்கள் பார்த்து என்னுடைய கட்டிங்கை பார்த்தே நீங்கள் வெட்டலாம். வெட்டிட்டு வாடிக்கையாளர் கொடுத்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் போட்டோன்னா அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர, இங்கே வந்து சைடு ஓப்பன் இந்த இடத்துல வந்துடும். சைடு ஓப்பன் இங்கே. வச்சுட்டேன். இந்த இடத்துல கிராஸ் பண்ணிக்கோங்க. மார்பகத்துக்கு தகுந்த மாதிரி பெண்டு போய் அழகா போகுது பாருங்க. இப்போ இங்க ஒரு கிராஸ் பண்ணிடுவோம். ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிங்க. கழுத்து வந்து 2 இன்ச்சுக்கு மேலே தேவையில்லை. கவர் தட்டு எடுக்க போகிறேன். கவர் தட்டு எடுக்கிறதே எல்லாரும் கவனமாக பாருங்க. கவர் தட்டு எடுத்துட்டேன். வச்சுட்டோம். இப்போ WH2 வந்து 33 36. இங்கே கரெக்டாக WH2ல ஒரு கோடு போட்டுங்க. இது WH2 36. 36னா 36 33 8.25 ப்ளஸ் ஒரு 3/4 9 கரெக்டாக இருக்குது. எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து பின்னாடி கழுத்து வரைவதை கவனிங்கள். இங்கே ஒரு அர்க்காத்து அவசியம் பண்ணணும். 3 அர்க்காத்து சுடிதாருக்கு வேணும். இங்கே ஒரு அர்க்காத்து, 3 அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து வெட்டிக்கங்க. WH2ல ஒரு அர்க்காத்து, இடுப்பில் வந்து ஒரு அர்க்காத்து. இந்த அர்க்காத்து பெருசாக இருக்கணும், இந்த அர்க்காத்து சின்னதாக இருக்கணும். இங்கேயும் இந்த அர்க்காத்து சின்னது, இந்த அர்க்காத்து சின்னது. இடுப்படி வளைஞ்சு கொடுக்கணும்னா அந்த இதை 3 அர்க்காத்து வெட்டினீங்கன்னா சுடிதார் வந்து அப்படி அழகாக வந்து இடுப்பில் அயன் பண்ண தேவையே இல்லை. அயன் பண்ணாமே அழகாக வளைஞ்சு உட்காரும். இப்போ வந்து பேக்கில் கழுத்து வெட்டுவதை கவனிங்கள். பின் கழுத்து இறக்கம் 6.25. 6 எழுதியிருக்காங்க, நம்ம 6.25 வைக்கிறோம். கொஞ்சோண்டு ஏன்னா 3/4 கைக்கு கொஞ்சம் அழகாக வந்து பெண்டு பண்ணிக்கலாம். பெண்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சுடிதார் வந்து பார்க்கறதுக்கு அள்ளி தெரிக்கும். இந்த இடத்துல கொஞ்சோண்டு வெளியே போய் ரவுண்டை பெருசு பண்ணி விடுங்க. பெருசு பண்ணி விட்டிங்கன்னா 3/4 கை உள்ள சுடிதார் பின்னாடி வந்து அகலமாக வரும். அகலமாக வரும்போது பெண்களுக்கு பிடிக்கும். எப்படி ஜாக்கெட்டில் வந்து பின்னாடி வந்து நம்ம அகலமாக பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பேக்கில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த 3 அர்க்காத்து பண்ணிட்டேன். பேக்கில் வளைஞ்ச இப்போ வெட்டினதை காட்டுறேன் பாருங்க. அழகாக பாருங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக உள்ளே போய் அழகாக வந்து உள்ளே போயிடுச்சு. 6.25 நான் இறக்கியிருக்கேன். 6 இன்ச்சு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் அழகாக பள்ளம் போட்டு வெட்டணும். பின்னாடி அடித்து திருப்போம். முன்னாடி கேன்வாஸு, முன்னாடி கழுத்துக்கு கேன்வாஸ் வச்சுருவாங்க.
முன்னாடி கேன்வாஸ் வச்சு திருப்பிடுவாங்க. இப்போ எல்லாமே பார்த்துட்டீங்க. இப்போ 3/4 கை வெட்ட போகிறேன். கை வெட்டுவதை கவனிங்கள். கை வந்து ஒரிஜினல் துணியில் வெட்ட போகிறோம். அதுக்கு லைனிங் தேவையில்லை. 3/4 கை வந்தால் லைனிங் தேவையில்லை. ஒவ்வொரு டிராயிங்கும் பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒத்துற மாதிரியே இருக்கும். கண்ணில் வந்து அப்படியே ஒத்திக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது நான் வெட்ட அனைத்துமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இப்போ கைனியில் வந்து 14, கைனியில் 14 வச்சுட்டேன். கை லூசி எவ்வளோ? 9.5 வைக்கப்படுகிறது. 9 வச்சுட்டேன். இப்போ அடிங்கை எவ்வளோ? அடிங்கை வந்து நம்ம போட்டே ஆகணும். அடிங்கை வந்து கரெக்டாக அப்படி பேப்பரில் வச்சுட்டோம். அடிங்கை வந்து ஏஹெச் வந்து 15.5. 15.5ல் 7.25 6.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். 6.25 வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்போ ஸ்கேலை வச்சு கோடு போட போகிறேன். இந்த பெண்டு ஸ்கேல் தான் வைக்கணும். ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் வச்சு விடாதீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு மார்க் பண்ணுறோம். அழகாக வரைஞ்சிட்டோம். 6.25 7.25 இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். 6.25 இங்கே இருக்குது, கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. இப்போ வெட்ட போகிறோம். 6.25 7.25 இருக்கா? 7.25 இருக்குது. இப்போ வெட்ட போகிறேன். துணி பத்தலைன்னா இந்த மாதிரி பேப்பரை வச்சு ஜாயின் பண்ணிங்க. பேப்பரை வச்சு ஜாயின் பண்ணிட்டு வெட்டுங்க. இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன். கவர் தட்டு வெட்டுவதை கவனிங்க. அர்க்காத்து வெட்டிக்கங்க. அர்க்காத்து வெட்டிட்டு இப்போ கை வந்து சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். கை வந்து பர்ஃபெக்டாக போய் அதில் உட்காந்துருக்கா? கச்சின்னு வந்து எந்த வகையான மாற்றம் இல்லாமல் கரெக்டாக வந்து உட்காந்து பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக உட்காந்துருக்கு. எந்த வகையான மாற்றமும் கிடையாது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ஒரு கை வெட்டியிருக்கேன். இப்போ பேப்பர்லேயும் ஒரு கை வந்து அவங்களுக்காக வெட்டி வைக்க போகிறேன். ஏன்னா ஜாயிண்ட் போடுறதுல தப்பு பண்ணிட்டாங்கன்னா இதாகிடும். அதனால் உயரம் வந்து 14, 6.25 கை லூஸ் வந்து 9, 6.25 7.25 வச்சுட்டேன். இருந்தாலும் ஒரு கை வந்து வெட்டி கொடுத்துருவோம். வெட்டி வச்சுட்டா பேப்பர்லேயும் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்.
பேப்பர்லேயும் ஒரு கை வெட்டி வச்சுட்டேன். ஏன்னா ஜாயிண்ட் போடும்போது முன்ன பின்ன வந்தாலும் கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேப்பர்லேயும் ஒரு கை வெட்டிட்டேன். பேப்பர்லேயும் ஒரு கை வெட்டிட்டேன், இதுலேயும் ஒரு கை வெட்டியிருக்கேன். 2 கை வெட்டப்பட்டது, 2 கை வச்சு அழகாக வெட்டிட்டோம். இப்போ எல்லாமே இதை பார்த்துட்டீங்க. இதை பார்த்த உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் தருங்க. இது எல்லாமே என்னுடைய வேதாந்தர மகரிஷிக்கு முருகப்பெருமானுக்கு தான் இவ்வளவு பெருமைகள். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடியதவரை கரெக்டாக கோட்டில் தச்சோம்னா அழகாக போய் சுடிதார் நச்சுன்னு உட்காந்துக்கும். இது எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும். யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க சிறந்த வெற்றியாளராக முடியும். வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வெளிநாட்டில் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும், இங்கே எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய தையல் கலைஞர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு, வாழ்க தையலுக்கும் வளர்கலை சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்க. நன்றி, வணக்கம். இது வந்து 36 இன்ச்சு பாடி சுடிதார் வெட்டும் 3/4 கை வெட்டின சுடிதாரை பார்த்த கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் திருப்பி நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.